வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வடகம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சாதத்துக்கு சைடிஷா எடுத்துப்போம் இல்லையா வடகம். 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. முதல்லாம் நம்ம வயசுல பெரியவங்க பாட்டி எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரியான வடகத்தை நம்ம ஈஸி ப்ராசஸ்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. அப்ப பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, பாட்டி அம்மாலாம் விடிகாத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு கிரைண்டர்ல ஆட்டி அதை 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து புளிய ஆரம்பிப்பாங்க. அப்படி புளிஞ்சாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டி, அதாவது விறகடுப்புல வச்சு கிண்டி ரொம்ப லேட் ப்ராசஸ் ஆகும். இப்போ அது மாதிரி பண்ணாம ரொம்ப ஈஸி ப்ராசஸ்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது 1 கப் மாவுல நான் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க ஒரு 3-4 கப் போட்டு இதே அளவுல நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே. இந்த மாவு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, 1 கப், அதாவது 5 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல நீங்க மெஷர்மெண்ட் கப்பா எடுத்துக்கிறீங்களோ அதுல 5 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அந்த 5 கப் அரிசியை நல்லா தண்ணியில அலசிட்டு 3 மணி நேரம் நல்லா வெயில்ல காய வச்சிருங்க. ஜவ்வரிசியை கழுவ வேண்டாம். நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஜவ்வரிசியை கழுவக்கூடாது, அரிசியை மட்டும்தான் கழுவி 3 மணி நேரம் வெயில்ல வச்சு அது ரெண்டையும் ஒன்னா போட்டு மிக்ஸி, அதாவது ரைஸ் மில் இருக்கு இல்லையா, அதுல அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த அரைச்ச மாவுல இருந்து தான் நான் உங்களுக்கு 1 கப்ல நான் செஞ்சு காமிக்க போறேன். ஓகேங்களா. இந்த 1 கப்ல நான் எப்படி செய்யறேங்கிறத நீங்க பார்த்துட்டு நீங்க மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே போல செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த 1 கப்புக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மிளகாய் ஜூஸை மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எந்த கப்ல தண்ணி எடுத்தோமோ, எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் தண்ணி. நான் சுடு தண்ணி ஆட் பண்றேன். ஏன்னா திருப்பி கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 கப் தண்ணி. இப்ப இந்த 2 கப் தண்ணியில வடிகட்டின மிளகாய் தண்ணி, ஓகேங்களா, வடிகட்டி தான் ஊத்தணும், அப்படியே ஊத்திடக்கூடாது அரைச்சத, ஏன்னா வண்டு சீக்கிரம் வந்துடும், அதுக்காக தான். இதுக்கு கொஞ்சமா உப்பு. இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி கொதிக்குது பாருங்க. இந்த டைம்ல நம்ம பவுடர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா கரண்டி வச்சு பவுடர் ஆட் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளறணும். நல்லா கை வச்சு கிளறிக்கோங்க, கட்டிலாம் படாது, கொஞ்சம் கிளறிட்டா போதும். இப்ப பாருங்க எவ்வளவு மாவு அழகா கிண்டியாச்சு, கட்டிலாம் படாது, கை விடாம கிண்டினாவே போதும். இப்ப ஜீரகம் போட்டுடலாம், இல்ல ஓமம், நீங்க எது வேணுமாலும் போட்டுக்கலாம், உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்ப குக்கரை மூடிட்டு விசில் போட்டு 1/2 hour மூடி வச்சிருங்க. அந்த சூடே போதும், அடுப்பே பொருத்த தேவையில்லை. தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் இது போல நல்லா அமுத்தி வச்சிருங்க. உள்ள கேஸ் கட் போட்டுருங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா விசில் போட்டுருங்க. 1/2 hour ஆகட்டும். அதுலயே நல்லா சூட்லயே புழுங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எதா இருந்தாலும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த கிண்டுற ப்ராசஸே பண்ணணும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் குக்கர் விசில் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு 1 டைம் கிளறி விட்டு, உங்களுக்கு எந்தெந்த ஸ்டார் இதில் புளியணுமா, இல்லை ரோட்டு பக்கடான்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இதில் வேணுமாலும் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ஸ்டார் இதில் தான் புளிய போகிறேன். கையில் தண்ணி டிப் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து இந்த முறுக்கு குழாயில் போட்டுக்கோங்க. இப்போ ஒன்றொன்னா புளிய ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியலையா என்னன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது போல் புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெயிலில் காயணும். புளிஞ்சிட்டு நீங்கள் நிழலில் வச்சிடக்கூடாது, மாவு புளிச்ச மாதிரி ஆயிரும். கிண்ட தேவையில்லை, சலிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம 1 டம்ளர் போட்டு பண்ணினீங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு தான் பத்தும். கண்டிப்பாக ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் போட்டு கிண்டி ஒரு நாளைக்கு புளிஞ்சிங்க அப்படின்னா புளிறது ஒரு 10 minutesல முடிச்சிடலாம்.
இப்போ இன்னைக்கு ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னைக்கு காயிட்டும் இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வத்தல் பாருங்க நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. நான் 2-3 டேஸ் வந்து வச்சேன். இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 டேஸ் வச்சேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக சுலபமாக கிண்ட தேவையில்லை, கிளற தேவையில்லை, சலிக்க தேவையில்லை. இது மாதிரியான ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஆயில் காஞ்சிருச்சு, போட ஆரம்பிக்கலாம் பாருங்க. எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகேடா ஓகேடா ஓகேடா. இங்க பாருங்க நீங்க தேங்க்யூ சொல்லலாம். இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாவ், பாப்பாக்கு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வடவும் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே.